சார் வணக்கம். இன்றைய தினம் இந்த ஆலோசனை அப்படின்றது அரசியல் அரங்கத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பைஜெயந்த் பாண்டா இங்க நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு இப்ப பியூஷ் கோயல் வந்திருக்காரு. இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றதே இந்த முறை அதிகமான சீட்டுகளை பாஜக அதிமுக கேட்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுல அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? வணக்கங்க. இப்ப மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவரை சந்திச்சு பியூஷ் கோயல் அவர்கள் பேச இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில உண்மையில என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது குறித்தான எதுவும் இது வரைக்கும் தகவல்கள். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அதை அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய கட்சி தலைமை என்டிஏனுடைய தலைமையில் இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிப்பார், கண்டிப்பா அறிவிப்பாரு. ஒரு நார்மலா நடைபெறுகிற நிகழ்வுங்க இது. அதாவது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டிருக்கிறவர் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள். அவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஒரு சந்திப்பை முடிச்சிருக்கார். அதன் பிறகு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக, இந்த கூட்டணியினுடைய தலைவராக இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளரை இப்ப இன்னைக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. எனவே அந்த சந்திப்பு நடக்கும். அதனுடைய முடிவுல அது என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது, என்னெல்லாம் பேசப்படுகிறது என்பதை தலைமை சொல்லும். அது வரைக்கும் நம்ம அதை பெரிய உங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சார், யூகங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் அப்படின்னாலுமே அதிமுகவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது ஒன்றா இருக்கும் இல்லையா? ஏன்னா சென்ற முறையும் அவங்களுக்கான நம்பர்ஸை கேட்டாங்க. ஆனால் அதிமுக தலைமை எத்தனை எண்ணிக்கையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நாங்களும் பார்த்துருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி அதிக இடங்கள் அப்படின்ற கோரிக்கையோட தான் அவங்க வருவாங்க. அப்போ அதிமுக அதை எந்த வகையில் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கீங்க? இல்ல, எல்லா கட்சியும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற இடங்கள் எவ்வளவுங்கிற சொல்லுவாங்க. அதுல எவ்வளவு போட்டியிட முடியுமோ அதிகபட்சமா போட்டியிடணும் எல்லா கட்சியும் விரும்புவாங்க ஒவ்வொரு கூட்டணியிலும். அதுபோல பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு வாய்ப்புள்ளதுன்னு சொல்லலாம். அது இன்னும் பேச்சுவார்த்தை இடம்பெறுமாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி சொல்லுகிற பட்சத்தில் கூட்டணிகளுடைய தலைவராக இருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் அது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், எந்தெந்த தொகுதியில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பரிசீலித்து நாங்கள் கொடுப்போம். என்னன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்கிற ஒரு கட்சி அல்ல. எங்களுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் எப்பவும் அவங்க கொடுத்தது கிடையாது. அவர்களுக்கு அவர்களுடைய பலம் என்ன என்பது தெளிவாக தெரியும். அவங்களும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதில்தான் அவங்களுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக நின்று வேலை செய்யறாங்க. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சியை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து, அம்மா அவர்கள் காலத்திலிருந்து, எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் வரை நாங்கள் அதுல மிக தெளிவாக இருக்கிறவர்கள். எந்த கூட்டணி கட்சியும் நாங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டது கிடையாது. எனவே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் தான் அதுல நடக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்ப நீங்க கேட்டது போல 2021 பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுகிறது, அதிமுக அடிபணிந்து விட்டது, அமித்ஷா கேட்டால் 60 சீட்டுகள் கொடுப்பார்கள் என்றெல்லாம் புரளியை கட்டவிழ்த்து விட்டார்கள்.